மீனம். மீனத்திற்கு தொலைபேசியால் ஆபத்து இருக்கா? எந்த காலகட்டங்களில்? தொலைபேசியால் மீனத்திற்கு ஆபத்து அப்படிங்கிறது எந்த காலகட்டங்களில் ஏற்படுதுன்னா, இந்த சுக்கிரன் மட்டும் துலாமில் இருக்கக்கூடாதுங்க. இருந்தால் தொலைபேசியால் மீனத்துக்கு ஆபத்துகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதாகட்டும், ஒரு வியாபார நிமித்தமில்ல பணம் அனுப்புறது கொடுக்கறது, வரவு செலவாகட்டும், கம்யூனிகேஷன் ஆகட்டும், கையெழுத்து ஒப்பந்தங்கள் ஆகட்டும், இதிலெல்லாம் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இவங்களுக்கு அதிகமாக இந்த துலாமில் சுக்கிரன் இருக்கும்போது அதனுடைய தாக்கமும் அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம சந்தோஷத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய பாதிப்புகள், அழுத்தங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி இந்த தொலைபேசிங்கிற ஒரு விஷயந்தான் நமக்கு இந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய நிலைகளை வச்சு எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ அதனால தான் நம்ம பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறது கிடையாதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அதற்கான காரணம், அதற்கான கிரகம், அதற்கான கிரகத்தினுடைய அமைப்புகள், நிற்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி கவனித்தோம்னா மட்டும்தான் அதற்கான பலன்களை நம்மளால் துல்லிதமாக எடுக்க முடியும். அதனால் இந்த தொலைபேசி பயன்படுத்துகிறவங்க, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுக்கு இந்த லக்னங்கள்லாம் போகுதா, நீங்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இந்த பதிவு.